நிபந்தக்கார் பரிச்சய கட்டுரை எழுதினவரை பார்த்தோன்னா பரிச்சயம் நிபந்தக்கார் பரிச்சயம் இதான் வந்து நமக்கு முன்னுற மாதிரி. பாபு குலாப்ராய் का जन्म उत्तर प्रदेश के इटावा में 1888 ईस्वी हुआ. உத்தரப்பிரதேசில் இட்டாவாங்கிற மாநிலத்தில் 1888 பிறந்தார். उसने MA ML LLB आदि उपाधियां प्राप्त की. MA LLB படித்தார். उनको आगरा विश्वविद्यालय ने TLID की उपाधि प्रदान की. அவருக்கு வந்து ஆக்ரா யூனிவர்சிட்டி வந்து TLID அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குது. नवरस सिद्धांत और अध्ययन काव्य के रूप हिंदी नाट्य विमर्श आदि इनकी प्रमुख कृतियाँ हैं. இதெல்லாம் அவருடைய முக்கியமான படைப்புகள். ஏவே கம்பீர் அவர் விஸ்லேஷக் நிபந்தகார் ஹை. இவர் வந்து ஒரு கம்பீரமான அதாவது என்னது ஒரு குவாலிட்டியான ஒரு வித்தியாசமான ஆராய்ச்சி கட்டளை எழுதுகிறவர். உன்ஹோனே व्यक्ति परक और वस्तु परक निबंध लिखे हैं. இவர் வந்து ஒரு வித்தியாசமான தனித்துவமான எழுத்தாளர். उनकी मृत्यु 1963 ईस्वी में हुई. बहुत वाद विवाद के बाद हिंदी राजभाषा घोषित हुई थी. நிறைய வாத விவாதத்துக்கு அப்புறம் ஹிந்தி வந்து தேசிய மொழின்னு சொல்கிறாங்க. राजभाषा विदेशक ने अंग्रेजी की अनिश्चित काल के लिए ரெண்டு வெளியே போயிரு. राजभाषा विधेयक ने अंग्रेजी की अनिश्चित काल के लिए சகபாஷா मान लिया है. இந்த ராஜபாஷான்னு சொல்லக்கூடியவங்க ஆங்கிலத்தை வந்து அனிச்சித் காலிக்கேலியே ராஜபாஷா மான்லியாகை அதாவது அவங்க இருந்தப்போ மட்டும் ஆங்கில ஆண்டவன் மட்டும்தான் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ராஜபாஷாவாக இருந்துச்சு. ஹிந்திக்கா தேசக்கி கிசி பி பாஷா சே பிரதிநிதித்துவ கா சவால் கபினாத்தா. ஹிந்தி வந்து இந்தியாவுக்கு எந்த மொழியோடையும் அது போட்டி போட்டுச்சு அப்படின்லாம் கிடையாது. அப்பி நைகை இப்பயும் அது மாதிரி கிடையாது. அங்க்ரேஜன் கே சாசன் காலமே அங்க்ரேஜி ஹமாரி ராஜபாஷா தி. ஆங்கிலேயர் காலத்தில் ஆட்சி மொழியாக ஆங்கிலம் இருந்துச்சு. விதேசி பாஷா தி வெளிநாட்டு மொழியாகவும் இருந்தது. அப்போ ஹமாரா தேச ஆஜாது ஹோ கயா. இன்றைக்கி நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. உஸ்கேலியே அப்படி ஏக்கு ராஜபாஷாக்கா ஹோனா அத்தியவசிகை. இன்றைக்கி வந்து அது வந்து நமக்கு ராஜ்ய மொழியாக மாறணும். ராஜபாஷான்னா எல்லாத்துக்கும் பெரிய சிறந்த மொழியாக மாறணும். राजभाषा की स्वरूप पर विचार करने के पहले हमको राजभाषा की योग्यता का पता लगाने की आवश्यकता होता है. இப்போ ராஜபாஷான்னு சொல்கிறோம். அப்போ இதனுடைய யோகிதா தகுதியை வந்து நம்ம அறிஞ்சிக்கணும். ஏன் இப்போ ஹிந்தியில் என்னென்ன தகுதி இருக்குது அப்படின்னா உஸ் பாஷா கோ தேசக்கே அதிகாம்ச நிவாசி போல்னே யா சமத்தே ஹேங். இந்த மொழியை வந்து தேசத்தில் அதிகப்படியான நிவாசினா பாரதத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இவங்க பேசவும் செய்கிறாங்க புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. உஸ் பாஷாக்கா தேசக்கே அந்நிய பாஷாவுமே கனிஷ்ட பரிவாரிக்கு சம்பந்தகோ. அந்த மொழியை வந்து தேசத்தோட அந்நிய மொழிகளுக்கு நெருக்கமாக சொந்தமாகவும் இருக்குது. இப்போ வந்து ஒரு மலையாளமாக இருக்கலாம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் இதெல்லாம் திராவிட மொழி. அதுக்கு மேலே குஜராத்தி, மராட்டி எல்லா மொழிகள்லேயும் இது வந்து ஒரு அருகில் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது அதோட சொற்கள் வந்து இதில் நிறைய கலந்துருக்கும். ஓகே வக்கு ஜோ பவிஷ்யமே வியாபக் ஹோனைக்கு சமதா ரக்திகை. அது மேற்கொண்டு எதிர்காலத்தில் வளரவும் செய்யும். வக் சரல்கை அது ரொம்ப எளிமையானது. உஸ் பாஷா மே சிச்சா விஞ்ஞான் தர்ம சமாஜ் சம்பந்தி விவகார் கே சஞ்சாலன் கி சமதாகோ. அந்த மொழியில் வந்து படிக்க முடியும், ஆராய்ச்சி பண்ண முடியும், நீதி சம்பந்தமான நூல்களை எழுத முடியும். சமாஜ் சம்பந்தி விவகாரிக்கே சமுதாயத்தில் வந்து நம்ம ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கூட இந்த மொழியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். வகு தேசக்கி சன்ஸ்கிருதி அவர் சபியதாக்கா பரிச்சாயக்கோ. இது தேசத்தோட இயற்கை மற்றும் பண்பாடோட தொடர்பு கொண்டது. ஹிந்தியின் சபிய அவசியத்தாவுக்கு பூர்த்தி கத்திகை. அதே மாதிரி நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அந்த ஹிந்தி மொழி பூர்த்தி செய்யும். इसलिए हिंदी को हम राजभाषा कह सकते हैं. அதனால் நம்ம ராஜபாஷான்னு சொல்லலாம். हमारी राजभाषा हिंदी के दो रूप है. நம்மளுடைய தேசிய மொழியான ஹிந்தி ரெண்டு தோற்றத்தில் இருக்குது. வந்து जनसाधारण के व्यवहार की भाषा का और दूसरा राज्य का और शिक्षा की भाषा का. ஒன்று வந்து ஜனசாதாரண ஒரு சாதாரண மனிதர்கள்ட்ட கூட பேசுகிறதுக்கு இந்த மொழியை பயன்படுத்தலாம். இன்னொன்று ராஜகாஜ் அரசியல் பண்ணுறதுக்கும் சிக்ஷாக்கி ஒரு கல்வியை கற்றுக்கிறதுக்கும் இந்த மொழி ஈஸியாக இருக்குது. இந்தோ ரூபமே கோயி விசேஷ அந்த நகிகை. அதே மாதிரி இந்த ரெண்டுலேயும் ஒன்று வந்து சாதாரண மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு, இன்னொன்று படிக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுது. ஆனால் ரெண்டுலேயும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே வந்து சாதாரணமாக தான் இருக்கும். மகர் இனிமே குச்சி பின்னதான் அவசியகை. ஆனால் இதில் கொஞ்சோண்டு வேறுபாடு என்னென்னா ஜனசாதாரணக்கு பாஷா சரல் சே சரல் பனாயி ஜா சக்திகை. பேசுகிற ஹிந்தி எளிமையிலும் எளிமையாக இருக்கும். ஹிந்திக்கா வர்தமான் ரூபா ஐசாகிகை. ஹிந்தியோட இப்போது நிலைமை அப்படி தான் இருக்குது. பலேஹி अंग्रेजी समर्थ भाषा हो फिर भी वह केंद्रीय शासक के कामकाज भी भाषा सदैव न बनी रहेगी. அடுத்து பலேஹி अंग्रेजी समर्थ भाषा हो. ஆங்கிலம் வந்து ஒரு
ஏன்னா இது ஒரு நல்ல வளர்ந்த மொழி அப்படின்னா கூட கேந்திரிய சாசன் கே காம்காஜ் கி பாஷா, அந்த கேந்திரிய சாசன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நடுவண் அரசு அந்த மொழியை பயன்படுத்துகிறப்ப சதைவை நா பனி ரகேகி, அது எப்பயுமே அது வந்து காரியத்துக்கு ஆகாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு மொழி பேசுகிறாங்க, அப்போ அந்த ஹிந்தி பயன்படுறதில்ல. क्योंकि बाकी विदेशी भाषा है, एक ना एक दिन सबको हिंदी को अपनाने की विशेष आवश्यकता होगी. ஆனால் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே அந்த மொழியை ஏற்றுக்குவாங்க, அதாவது தேசிய மொழியாக. जनसाधारण के व्यवहार की भाषा में तत्भव शब्द अधिक रहते हैं. जनसाधारण के व्यवहार की भाषा में அதாவது சாதாரண மக்கள் வந்து ஒருத்தர் தொடர்பு கொள்றதுக்கு இந்த மொழி வந்து அதிகமாக வந்து பயன்படுது. தத்சம சப்தோங்க பிரயோக் உஸ்மே கம் ஹோத்தா ஹை, அதாவது தத்சம சப்தங்கிறது என்னென்னா சமஸ்கிருதத்தை சொல்ல அப்படியே பயன்படுத்துறது, அது வந்து இங்கே நிறைய இருக்குது. எக் சரல் ஹோத்திகை, அதை வந்து கொஞ்சம் எளிமையும் படுத்துகிறாங்க. மகர் அந்தர் பிராந்திய விவகாரிக்கையிலேயே தத்சம சப்தோங்க பிரயோக் பி அவசியம் ஹோத்தா ஹை. இப்போ வந்து பக்கத்து நாட்டு மொழியோட பேசுகிறப்ப என்ன செய்கிறாங்க, இப்போ நம்மகிட்ட சொல்ல அவங்கள்ட்ட பயன்படுத்துகிறப்ப அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உச்சரிப்பை மாற்றிக்குவாங்க. நம்மளும் ஹிந்தியில் இருக்க சொல்ல வந்து பாத கமலம் அப்படின்னு சொல்கிறோம், கமலுங்கிறத கமலம் அது மாதிரி மாற்றிக்கிறோம். பாரதிக்கு சபி பிரமுக் பாஷாவுமே தத்சம சப்த மௌஜூத்திகை, இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகள்லையுமே இந்த மாதிரி தத்சம ஒரு மொழி இருக்க சொல்ல வந்து இன்னொரு மொழியில் பயன்படுத்துகிறப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது நிறைய இருக்குது. तत्सम शब्दों का प्रयोग करने पर ही देश के अधिकांश लोग उस भाषा को आसान से समझ सकते हैं. தத்சம் சப்தம் வந்து பயன்படுத்துகிறப்ப தேசத்தோட அதிகப்படியான மக்கள் அந்த மொழியை வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க. उर्दू के कुछ शब्द भी हिंदी के साथ ही साथ देश की अन्य भाषा में हिलमिल गए हैं. உருதுங்கிறது ஒரு மொழி, அந்த மொழியை வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த முஸ்லீம்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது வந்து என்னது ஹிந்தியோட தொடர்புள்ள மொழி தான் அது. இப்போ வந்து அந்த உருதுல இருக்க அந்த சொல் வந்து இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகள்லையுமே இருக்குது. अंग्रेजी के प्रचलित शब्दों का भी जनसाधारण हिंदी में स्थान होना चाहिए. ஆங்கிலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சொற்கள் கூட இப்போ எல்லா மொழியிலுமே நமக்கு இருக்குது. இப்போ இந்த பஸ்ஸு இந்த மாதிரி சொல்லலாம். विदेशी शब्दों के अलावा प्रचलित प्रांतीय भाषाओं के शब्दों का भी जनसाधारण हिंदी में स्थान होना चाहिए. வெளிநாட்டு சொற்கள் மட்டும் இல்லை, தற்காலத்தில் இப்போ இருக்கிற பிராந்திய மொழிகளில் இருக்கிற சொல்ல கூட ஜனசாதாரணமாக இப்போ வந்து எல்லா மாநிலத்தையும் இப்போ ஒரு மொழி பேசிகிட்டு இருக்காங்க, ஆளுக்கு ஒரு மொழி. அந்த மொழியில் இருக்க சாதாரண சொல் கூட ஹிந்தியில் வந்து இப்போ கலந்துருக்கு. ऐसा करने पर ही हिंदी का सर्व भारतीय स्वरूप उभर जाएगा. இந்த மாதிரி செய்கிறனால ஹிந்திக்கா சர்வ பாரதிய ஸ்வரூப, இப்போ ஹிந்தி வந்து அந்த இந்தியா ஃபுல்லாக பேச முடியும், ஏன்னா அதில் இருக்க சொல் வந்து எல்லா மொழியிலுமே இருக்குது, அப்போ எல்லாத்துக்குமே அது புரியுது. ராஜ்காஜ் और उच्च शिक्षा संबंधी कार्यों की भाषा निश्चय ही कुछ कठिन होगी. அரசியல் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற மொழி கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கணும். மகர் வக்பி லோக் பாஷா சே பில்குல் தூர் நஹி ஹோ சக்தி, ஆனால் அதுவும் வந்து மக்கள் பேசுகிற மொழிலேருந்து ரொம்ப விலகி இருக்கக்கூடாது. परिभाषिक शब्दावली का सारे देश के लिए प्रमाणीकरण आवश्यक है. अगर वह शब्दावली सरल ना हो तो वैज्ञानिक क्षेत्रों को विद्यार्थियों के लिए एक सर्वथा व्यर्थ ही मानी जाएगी. இப்போ வந்து ஒரு மொழி வந்து எளிமையாக இல்லாட்டி நல்லா ஒரு மொழியை வந்து வச்சு பெரிய பெரிய பாடம்லாம் படிக்கிறப்ப அது கஷ்டமாயிடும். அப்போ அந்த மொழி எளிமையாக தான் இருக்கணும். परिभाषिक शब्दावली का आधार संस्कृत तत्सम शब्द होने चाहिए. परिभाषिक शब्दावली இப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப அதில் வந்து சன்ஸ்கிருத் சத்சம சப்த ஹோனே சாஹியே, ஏன்னா சமஸ்கிருதம் வந்து ஒரு உயர்ந்த மொழியாக நினைக்கிறாங்க, அதில் இருக்க சொல் வந்து கண்டிப்பாக எல்லாத்துலையும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தத்சம சப்தமே பிரத்யய ஜோட்கர் நயனிய சப்த பனாயே ஜா சக்தே ஹேன். ஒரு வேறு சொல் இருந்துச்சுன்னா அதோட பின்னாடி விகுதி சொல் நிறைய சேர்த்து புதுசாக நிறைய சொற்களை கண்டுபிடிக்கிறாங்க. எக் ஜனசாதாரண பாஷாமே சுவிதா கம் ரகத்திகை, இது வந்து சில மொழிகளில் அப்படி இல்லை. தமிழ்லாம் பார்த்தா கணினி கணிதம் கணக்கு அப்போலாம் வந்து ஒரு சொல்லு இன்னொரு சொல்லு பயன்படுத்துகிறாங்க, அந்த மாதிரி வந்து எல்லா மொழியிலையும் கிடையாது. ஹம்கோ மஜ்தூரிக்கு பாஷா கோ பி சம்மான் தேனா சாஹியே, ஒரு சாதாரண குடியானனுடைய மொழியை கூட நம்ம மதிக்கணும். சித்தாந்த और व्यवहार के बीच की काई की कम करने पर ही विज्ञान को व्यवहारिक बना सकते हैं. அதாவது சித்தாந்தம்னா என்ன அப்படின்னா இந்த வேதம் அதுக்கு இடையில வந்து வேதங்களில் இருக்கிற மொழி வேதங்களுக்கு சொல்லு அதை கூட வந்து இன்றைக்கி சாதாரண மொழியில் வந்து கலந்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஹமாரி ராஜபாஷா ஜனசாதாரண கே விவகார் கி ஹோ, நம்ம தேசிய மொழி வந்து சாதாரண மக்கள் நடைமுறையாக பழக்கத்தில் இருக்குது. சாகே வக் ராஜகீய அவர் சிக்ஷா சம்பந்தி விவகாரிக்கி, அதே மாதிரி அரசியல் மற்றும் கல்வியிலையும் அது நடைமுறையில் இருக்குது. கதிசீல் ஹோ, அது ஈஸியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. உஸ்கோ தேசக்கி சபி பிராந்திய பாஷாओं से संपर्क स्थापित कर लेना चाहिए. அதேமாரி அந்த ஹிந்தி வந்து
இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகளோடையும் தொடர்பும் கொண்டிருக்கு. மகர் இஸ்மே உசே அப்படின்னா அசலி ரூப கபினா கோதனா சாயே. அதே மாதிரி இது தன்னுடைய உண்மையான தோற்றத்தையும் அது இழக்காது.